ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீமுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிசான் விகாஸ் பத்திரம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு ஸ்கீம், அதாவது கேவிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத, எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன் யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ 3 பேர் வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கார்டியன் அல்லது அவங்களுடைய பேரண்ட் மூலமாக அவங்க மைனர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மைனர் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மைனர் அக்கௌண்ட், ஸோ அவங்கள வந்து கார்டியன் அவங்க மூலமாக அந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி 10 வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாகவும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த கேவிபி, அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ரூபாய். மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா லோ லிமிட். ஆனால் உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த மெச்சூரிட்டி பீரியடில் உங்களுடைய அமௌண்ட் வந்து டபுளாக கிடைக்கக்கூடிய இந்த ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது, பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1000 ருபீஸ்லேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் இருக்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இது மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியட், அதாவது இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஒன் டைம் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பீரியடுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மெச்சூரிட்டி பீரியடை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 115 மாதம், அதாவது 115 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் கண்டினியூவாக நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் இருக்கும். அதாவது 9 years and 7 months இந்த இதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7.7, அதாவது 7.50 இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டர்லி, அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஸோ இந்த கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது தான். ஸோ அதுக்கப்புறமா 3 மாதத்துக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணாங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் லாஸ்ட் வரைக்கும், அதாவது அந்த 10 இயர்ஸுக்குமே நீங்கள் வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தான் இதில் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணாலும் சரி, அதிகப்படுத்தினாலும் சரி, நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கும். ஆனால் மெச்சூரிட்டி பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 115 மந்த், அதாவது 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கான மெச்சூர்ட் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது கேவிபி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிசான் விகாஸ் பத்திரம். ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மோடு, நெக்ஸ்ட்டு பாஸ்புக். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக வேணும்னாலும், அதாவது பாஸ்புக்கில் பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு மோடு ஆப்ஷன்ஸும் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோடுனா உங்களுக்கு எலக்ட்ரானிக் மோடில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த காப்பி, அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான காப்பியை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது உங்களுடைய ஃபோன்லேயோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அல்லது பாஸ்புக் மெத்தடில் பாஸ்புக்கில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, யாருடைய ஃபோட்டோவோ, யார் அப்ளிகண்ட்டோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற ப்ரீ மெச்சூர்டு க்ளோஷர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா
அதாவது 30 மாதம் கழிச்சு தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ 3 மந்த் அதாவது 30 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டியும் அதில் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது உங்களுடைய இந்த கேவிபி சர்டிஃபிகேட் வந்து பத்திரத்தை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணும்னாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதேமாரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன், ஸோ உங்களுடைய பேரில் இருந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேருக்கோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேருக்கோ யாருக்கு வேணுனாலும் உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் மாற்றி கூட அதாவது மாற்றுறதுக்கும் அந்த ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ மெச்சூர்ட் பீரியடுக்கு அப்புறமா அதே அமௌண்ட்டை வந்து டபுளாக நீங்கள் வந்து எடுக்கிறது தான் இந்த ஸ்கீமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெச்சூர்ட் பீரியட் அதாவது 115 மந்த்து கழிச்சு, அதாவது 9 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டபுளாக இருக்கும். ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh. அதுமாதிரி 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 2 lakh ப்ளஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து நீங்கள் 4 lakh வந்து நீங்கள் எடுப்பீங்க. 4 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் 4 lakh வரும். ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8 lakhs வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. அதுவே 8 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 8 lakhs இன்ட்டு 8 lakhs பார்த்திங்க அப்படின்னா 16 lakhs வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர் 9 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 20 lakhs எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை டபுளாக எடுக்கிறது இந்த ஸ்கீமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது பேங்க்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.